ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 10 சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. பண்ணை வீடு, பிஐபி, வாய்க்கால் பாசனம் அந்த மாதிரி இந்த நிலத்தில் உள்ள வசதிகளை சொல்லிகிட்டே போகலாங்க. வீடியோவில் எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கோம், குறிப்பிட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இந்த காணொளியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, தயவு செஞ்சு என்னோட நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் தாலுக்காவில் செஞ்சேரி மலை பக்கத்தில் தாங்க இந்த விவசாய பூமி, அதாவது 4 ஏக்கர் 10 சென்ட் தென்னந்தோப்பு சகல வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க. பாருங்க, ஒரு 4 ஏக்கரா மரமலை இப்போ தான் காப்புக்கு வருது. அருமையாக இருக்குது பாருங்கள். மரமலை இப்போ தான் காப்புக்கே வந்திருக்குது பாருங்கள். அருமையாக தோப்பு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். தண்ணி பாத்தி எவ்வளோ பெரிய பாத்தின்னு பாருங்கள், பெரிய ஒரு பாத்தி. 4 ஏக்கருங்க அப்படியே பாருங்கள். அப்படியே அது வரைக்கும் போகும். மொத்தம் 4 ஏக்கரு கண்ணுப்புள்ள தான். பலனுக்கு வந்தாச்சு. அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து காய் போடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் தோப்பு, அருமையான தோப்பு. எல்லாம் பக்குவத்துக்கு வந்துடுச்சு. பாத்தி என்ன பாத்தி, பெரிய பாத்தியை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா பாத்தி பெரிய பாத்தியை பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் சொப்பி போடுங்க. பாருங்க, தென்னந்தோப்புனா அருமையாக இருக்குது. பழனுக்கு வந்துடுச்சு, பழனுக்கு வந்துட்டு இருக்குது. அருமையாக இருக்குது பாருங்கள். காப்பெல்லாம் இப்போ நல்லா பிடிக்குது. இன்னும் 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் எக்கச்சக்கமாக வந்துடும் வெளியில். எப்படி இருக்குன்னு பாருங்கள் தோப்பு. நல்லா ஃபென்சிங், இந்த சைடு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அருமையான தோப்பு, 4 ஏக்கர் பாருங்க. காய் பாருங்கள், 4 ஏக்கர் அருமையான திறந்தோப்பு. இப்படி ஒரு கண்ணு பலனுக்கு வந்த மரம் கிடைக்கிறது கஷ்டம். அற்புதமாக இருக்குது. தண்ணி சௌகரியம், வீடு இருக்குது, எல்லா சௌகரியத்தோடு இருக்குது. பாருங்கள் எப்படி காய்ச்சி பாருங்கள். மரம் காப்பு அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு பாதி மரம் காப்புக்கு வந்தாச்சு. பாருங்க காய் எவ்வளோ பெருசு வருது பாருங்கள். பாதி மரம் காப்புக்கு வந்தாச்சு. இது மாதிரி ஒரு அமைப்பில் நான் பார்க்கல இது வரைக்கும். அருமையான கண்ணுப்புள்ள பழனுக்கு வந்தாச்சு. 4 ஏக்கர் வந்துச்சு. பாருங்க, நல்லா கயிறு கட்டியிருக்காங்க, முளை கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், 4 ஏக்கர் 10 சென்ட் இடம். ஒரு தோட்டத்தில் வீடு ஒன்று இருக்குது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த வீட்டையும் காமிக்கிறேன்.
4 ஏக்கர் 10 சென்ட் இடம். அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ். போக்குவரத்துக்கு வழி எல்லாம் பிரச்சனை இல்லாத இடம். ஏரியாவும் அருமையான ஏரியா, வாய்க்கால் தண்ணி பாயிற ஏரியா, நல்ல ஏரியாங்க. பாருங்கள் இது அந்த குளம் பண்ணியிருக்காங்களா அதனுடைய இது. அது அப்படியே உள்ளே போகிற பாருங்க, உள்ளே வீடு இருக்குது, காமிக்கிற பாருங்க. வழி இந்த வழியிலும் போய்க்கலாம், அந்த பக்கம் இன்னொரு வழி இருக்குது, அதுலேயும் வந்துக்கலாம். ஒரே மாதிரி சீராக இருக்குதுங்க மரம், ஒரே சீராக இருக்குது. தோட்டத்தினுடைய வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க ஒரு நிமிஷம். பாருங்க காப்பி குடின்னு பாருங்க. இது வீடுங்க, இப்படி வளர்த்துக்கலாம்ல. பாருங்க வீடு, இது கார் நிறுத்திக்கலாம். பாருங்க ரெஸ்ட் ரூம்பு, மாட்டு சாலை, எல்லா சௌகரியம் இருக்குது. அருமையான அமைப்போடு அற்புதமாக இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். 4 ஏக்கரா 10 சென்ட்டு, வீடு, கிணறு, போரு, பெரிய ஒரு குளம் எல்லாம் இதுக்கு சேர்ந்தது தான். அதுல எதுலேயும் பங்கு கிடையாது, அதுக்கு சொல்லுங்கள். இது பாருங்கள், இவங்களே ஏற்பாடு பண்ண குளம் இது. வாய்க்கால் தண்ணி வரும்போது இதில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி மறுபடி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிடுறாங்க வாய்க்கால் தண்ணி வரும்போது. பாருங்கள் டோட்டல் வியூ காமிக்கிற பாருங்க. பாருங்கள் அதுதான் கிணறு, அதுதான் கிணறு. கிணத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா வழி அதுக்கு அப்படியே பாருங்கள் தெரிகிற தென்னை மரம் பூரா. இது 4 ஏக்கரா 10 சென்ட்டுக்கு சரி. பாருங்கள் எவ்வளோ ஜோராக இருக்குன்னு பாருங்கள், அருமையாக இருக்குதுங்க. 4 ஏக்கரா 10 சென்ட். பாருங்கள் இந்த குளம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையில்லாதனால இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது சூழ்நிலையே கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் இதுலேருந்து தண்ணி எடுத்துக்குவாங்க. கிணத்துலேயும் தண்ணி இருக்குது, போர் இருக்குதுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வழியெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. பாருங்கள் அது வழி உள்ளே போய்க்கலாம். அருமையான தென்னந்தோப்பு பாருங்கள், குளமாக வச்சுருக்காங்க பாருங்களேன். தனியாக தார்பாய் போட்டு கிட்டத்தட்ட அது பெரிய செலவு பண்ணி தார்பாய், நல்ல கெட்டியான தார்பாய் பாருங்கள், நல்ல கெட்டியான தார்பாய் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸ். 4 ஏக்கர் 10 சென்ட்டுக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள். மொத்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு குட்டை மாதிரியே இவங்க பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் 4 ஏக்கரா பள்ளக்கு வந்துடுச்சு. அற்புதமாக இருக்குது தோட்டம் பாருங்கள்.